Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Loganathan. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபிஃப்த் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, அந்த 4 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய விலை 100% எடுத்துக்கோங்க. அந்த 100%ல இருந்து ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 150% மாறுது. இப்போ இந்த 150%ல இருந்து 40% தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் நீங்க எல்லா கொஸ்டினுமே ஒரு ஷார்ட்கட் மூலியமா சால்வ் பண்ணிட முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உயருது அப்படின்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. தள்ளுபடி அல்லது லாஸ் ஆகுது, அதாவது ப்ராஃபிட் அதிகரிக்குது, அதிகரித்தல் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் கொடுத்தா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. லாஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ். லாஸ்னா என்னது? குறையுதுன்னு அர்த்தம். அப்ப குறைகிறது, லாஸ் ஆகுது. இல்ல தள்ளுபடினால என்னது? குறைக்கிறது தான். சோ இந்த மாதிரி கொடுத்தா மைனஸ் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 50% அதிகமா தானே ஆகுது, அப்ப பிளஸ் 50% அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 40% தள்ளுபடி ஆகுதா, அப்ப மைனஸ் 40%. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்பிளை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் இன்டு மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே வரும். அப்ப அந்த மைனஸ் இங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 50 இன்டு 40 டிவைட்ல 100ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? சோ அதிகமாகுது அப்படின்னா பிளஸ் 15 போட்டுக்கோங்க. அடுத்தது தள்ளுபடி ஆகுது, அப்ப மைனஸ் 40. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கூட நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? மைனஸ் 40. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்ப இங்க மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணிட்டு 100ஆல வகுத்துடணும். அவ்வளவுதான். சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். பிளஸ் 50 மைனஸ் 40. இது என்னது? மைனஸ் ஐனா 20, அப்ப மைனஸ் 20. அப்ப பிளஸ் 50 மைனஸ் 16 இருக்கா, அப்ப என்ன வரும்? மைனஸ் 10 வருமா? உங்களுடைய ஆன்சர் இந்த மாதிரி மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா நஷ்டம்னு அர்த்தம். நஷ்டம் அல்லது குறைகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ 10% நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% நஷ்டம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது, அப்ப மைனஸ் 50. குறைக்கிறது, அப்ப மைனஸ் 50. குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப குறைக்கப்பட்ட கூலியில இருந்து 50% என்ன பண்றாங்க? அதிகரிக்கிறாங்களா? அதிகரிச்சா என்னது? பிளஸ் 50. அடுத்து நீங்க என்ன பண்ணும்? இந்த சிம்பிளை மட்டும் மல்டிபிள் பண்ணும். மைனஸ் இன்டு பிளஸ் என்னதான் வரும்? மைனஸ் தான் வரும். இங்க பாருங்க, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ்னாலும் பிளஸ். ஆனா பிளஸ் இன்டு மைனஸ்னா மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ்னாலும் மைனஸ் இன்டு பிளஸ்னாலும் மைனஸ் தான். ஓகேங்களா? சோ அதாவது ரெண்டு சிம்பிளும் சேமா இருந்துச்சு, இங்க இருக்கிறது சேமா இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. சேமா இல்ல அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வரும். அடுத்தது 50 இன்டு 50 டிவைடட் பை 100 போடுங்க. ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். அப்ப பிளஸ் 50 மைனஸ் 50 மைனஸ் 25. சோ இது கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 25 இருக்கா? மைனஸ் 25 என்னன்னு அர்த்தம்? 25% நஷ்டம்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே பெர்சன்டேஜ்ல தானே இருக்கு. அப்ப கிடைக்கிற ஆன்சரும் பெர்சன்டேஜ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும், இந்த புது விலையிலிருந்து 20% தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் மொத்தமாக எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் அதே மாதிரிதான். இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறைக்கிறாங்க? தள்ளுபடி கொடுக்குறாங்க, மைனஸ் 20. அடுத்து மறுபடியும் என்னதான்? தள்ளுபடி தான். தள்ளுபடினா என்னது? மைனஸ். அப்ப மைனஸ் 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? சைனை மட்டும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா பிளஸ் வந்துருமா? அப்போ இந்த இடத்துல பிளஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 5 ஆர் 5, 2 5 ஆர் 1 2 ஆர் 2, 1 2 ஆர் 2. அப்போ 1 மட்டும் இங்க வந்துடும். அப்ப மைனஸ் 20 மைனஸ் 5 பிளஸ் 1, மைனஸ் 25 பிளஸ் 1 என்னது? மைனஸ் 24. மைனஸ்னா என்னது? நஷ்டம்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் தள்ளுபடி? தள்ளுபடின்னு அர்த்தம் இந்த கேஸ்ல
அப்ப மொத்த தள்ளுபடி எவ்வளவுனா 24% தள்ளுபடி. இந்த மைனஸ்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய தள்ளுபடின்னு மீன் பண்ணுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு புதிய கடிகாரத்தின் விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். அதாவது உண்மையா அதோட விலை எவ்வளவோ அதுல இருந்து 15% அதிகப்படுத்துறாங்க. மேலும் அதன் தேவையை பொறுத்து டிமாண்ட் அதிகறதுனால மறுபடியும் 10% விலையேற்றம் செஞ்சா அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15%, அதுக்கப்புறம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணா மொத்த சதவீத லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. டைரக்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து 10%. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு? உண்மை விலையை விட எவ்வளவு அதிகம்? 15%. அதிகம்னா என்னது? பிளஸ் 15. அடுத்தது அதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளவு அதிகம்? 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப இது பிளஸ் பிளஸ் தானே. பிளஸ்னா பிளஸ் தான். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அடுத்தது 15 இன்டு 10 டிவைடட் பை 100 போடணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இது 3 5s ஆர் இது 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது பிளஸ் 15 பிளஸ் 10 எவ்வளோ? பிளஸ் 25 வருமா? பிளஸ் 25 பிளஸ் 3/2 வருதா? அப்போ இத இங்க டினாமினேட்டர் 1 இருக்கா? இத 2 மாத்தோம்னா இது என்ன ஆகணும்? மேலே கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா? அப்ப 25 பிளஸ் 3/2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இதை 2ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்ப 50 டிவைடட் பை 2 பிளஸ் 3 டிவைடட் பை 2ன்னு வரும். 50 பிளஸ் 3 என்ன? 53/2 வந்துருச்சு. இப்ப 53 2ஆல வகுத்தா என்ன வரும்? 2 2 4 மீதி 1 6 2 12 மீதி 1 வருது. அப்ப புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 5. அப்ப 26.5% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்குகிறார். பின்னர் அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். 20% தள்ளுபடி கொடுக்கிறார் எனில் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 30% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 20% தள்ளுபடி கொடுத்தா மொத்தமா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கும்னு பாருங்க. ஓகேங்களா? எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு? 20% உயர்த்துறாரா? அப்ப பிளஸ் 30. அதுக்கப்புறம் தள்ளுபடி கொடுக்குறாரு. தள்ளுபடினா மைனஸ். அப்ப -20. பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. 30 இன்டு 20 டிவைடட் பை 100 போடுவோமா? 0 0 கேன்சல் ஆயிடும். அடுத்தது பிளஸ் 30 மைனஸ் 20 மைனஸ் 3 6. அப்ப மைனஸ் 26 போக இப்ப பிளஸ் 4ன்னு வருது. அப்ப 4% இந்த லாபம். அப்ப லாப சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4%ன்னு தெரிஞ்சிச்சு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ எனக்கு எவ்வளவு ஓவராலா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்தாச்சு. அப்போ 1200 ரூபாய்க்கு தானே இந்த 4% லாபம் கிடைக்கும். அப்போ 1200 ரூபாங்கிறது எவ்வளவுக்கு வாங்குறாரோ அதுதானே காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நம்ம எவ்வளவுன்னு எடுத்துப்போம்? எப்பவுமே 100% எடுத்துப்போமா? அப்ப 100%ங்கிறது 1200 ரூபாய்னா எனக்கு 4% லாபம் கிடைக்குது. அப்ப 4% எவ்வளவுன்னு பாருங்க. இப்படி கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா விற்பனை விலை தானே கேட்டிருக்கான். விற்பனை விலைனா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா விற்பனை விலை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ்ங்கிறது 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் செல்லிங் பிரைஸ். ஏன்னா 100%க்கு நான் வாங்கியிருக்கேன். அதோட ஒரு 4% எனக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா நான் எவ்வளவுக்கு விற்பேன்? 104%க்கு விற்பேன். புரிஞ்சுங்களா? சோ 100%க்கு நான் வாங்குறேன். அதோட எனக்கு 4% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப மொத்தமா நான் எவ்வளவுக்கு விற்கணும்? 104%க்கு விற்கணும். அப்ப 104%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். அப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள்க்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும். கிராஸா இருந்தா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 104 இன்டு 12. அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 208ன்னு வருமா? அடுத்தது 1. அப்ப 104. அப்போ 8 4 2 1. அப்ப 1248 ரூபாய் தான் என்னோட செல்லிங் பிரைஸ். இங்க செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா இங்க செல்லிங் பிரைஸ் கால்குலேட் ஆகும். செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணா எப்பவுமே நம்ம வாங்கினதை 100% எடுத்துக்கணும். அப்ப 100%க்கு வாங்கியிருக்கேன். இந்த 30% உயர்த்தி 20% தள்ளுபடி கொடுத்தனா ஓவராலா எனக்கு எவ்வளவுதான் ப்ராஃபிட் கிடைக்கும்னா 4% தான் கிடைக்கும். சோ அப்ப 4% இதோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். இப்ப செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் போட்டா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகமது 300 அடக்க விலை கொண்ட ஒரு சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்கிறார். சலீம் அதை 10% லாபத்துக்கு விற்றார். சலீமுக்கு என்ன விலைக்கு சட்டை கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப 20% நஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வித்துறாங்க. அதுல இருந்து ஒரு 10% லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா ஓவராலா எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதை பாத்துக்கலாம். அப்போ 20% நஷ்டமா? அப்ப நஷ்டம்னா -20. அடுத்தது 10% லாபத்துக்கு விற்கிறாங்களா? இதுல இருந்து இப்ப +10.
அடுத்தது என்ன பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் 20 இன்ட்டு 10 போடுவீங்க டிவைட் பை 100 போடுவோமா அப்போ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும் அடுத்தது மைனஸ் 20 பிளஸ் 10 மைனஸ் 2 அப்ப மைனஸ் 22ல 10 போச்சுன்னா மைனஸ் 12%. அப்ப லாஸ் தான் ஆகுது. இப்ப மைனஸ்னா என்னது லாஸ். இந்த ஓவரால் டிரான்சாக்ஷன்ல லாஸ் ஆகும். எவ்வளவு லாஸ் ஆகும்னா 12%. சலீம் கிட்ட போகும்போது சலீம் என்ன விலைக்கு அந்த சட்டையை வித்திருப்பாருன்னா 12% லாஸ்க்கு தான் வித்திருப்பாரு. அப்ப 300 ரூபாய் இருந்திருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 300 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே நம்ம எவ்வளவு எடுத்துப்போம் 100% எடுத்துப்போமா. சோ அப்ப 12% 100%க்கு வாங்கி 12% லாஸ்க்கு விக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க 88% வித்திருப்போமா. 100%க்கு வாங்குறோம் வாங்கிட்டு 12% லாஸ். அப்ப -12 போட்டீங்கன்னா 88% தான் விற்பேன். அப்ப அந்த 88%க்கு எவ்வளவு ரூபாய் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 88 எவ்வளவு வருது 8 3 24 4 மீதி 2 8 3 24 2 26 264 ரூபாய்க்கு வித்திருக்கேன். சோ இப்ப ஆன்சர் என்ன எவ்வளவுக்கு வித்திருக்காரு அந்த சட்டையை 264 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேங்களா. இத இன்னொரு மெத்தட்லயே நீங்க போடலாம். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு இது 2 ஸ்டெப் பண்ற மாதிரி இருக்கு அது ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். எவ்வளவு அந்த சட்டையோட விலையோ அதை எழுதிக்கணும் 300 ரூபாய். இத சலீம் எவ்வளவு நஷ்டத்துக்கு விற்கிறாரு 20%. அவர் 100%க்கு வாங்கியிருப்பாரு. வாங்கி 20% நஷ்டத்துக்கு விற்கிறாருன்னா அவர் எவ்வளவுக்கு தான் வித்திருப்பாரு 80%க்கு தான் வித்திருப்பாரு. அதை அப்படியே போட்டுக்கோங்க. நஷ்டம் அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 100 - 20. அடுத்தது இன்ட்டு இவர்கிட்ட இருந்து வாங்கின சலீம் அது எவ்வளவுக்கு வித்திருக்காரு 10% ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்காரா ப்ராஃபிட். அப்ப இவன் இங்க இருந்து பாக்கணும். அப்ப இதுல இருந்து இவன் வாங்கினது 100% எடுத்துக்கணும். இதுல இருந்து ஒரு 10% சேர்த்து விக்கிறாரு லாபத்துக்கு வித்திருக்காருன்னா 110% வித்திருப்பாரா அதை இப்படி மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 3 × 88 3 88 என்னது 264. அவ்வளவுதான். இப்படியும் போடலாம். உங்களுக்கு ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சும். சோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லாபமா நஷ்டமா லாபம் நஷ்டம் அதாவது நஷ்டம் குறைகிறது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அது எவ்வளவு பெர்சன்டேஜோ அதால மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுவே அதிகமாகிறது லாபம் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா 100ஓட அதை ஆட் பண்ணிக்கிட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 300 இன்ட்டு நஷ்டம் 20% நஷ்டம்னா 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 80 அதை போட்டுக்கோங்க. இன்ட்டு அடுத்து எவ்வளவு 10% லாபமா லாபம்னா 100 பிளஸ். அப்ப 100 பிளஸ் 10னா 110% போட்டுக்கோங்க. இப்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சா. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மெத்தட்ல இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினையுமே உங்களால சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா ஆனா இதுல இந்த 4% நீங்க கண்டுபிடிச்சேதான் ஆகணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை சால்வ் பண்ண முடியும். நீங்க வேணா இதை போட்டு பாருங்க உங்களோட மெத்தட்ல. போட்டுட்டு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுக்கு அதை ஃபாலோ. சோ இப்போ இனிஷியலா எவ்வளவு இருக்கு 1200 ரூபாயா 1200 ரூபாய்க்கு இருக்கு. அதோட அடக்க விலைக்கு மேல உயர்த்துறாங்க. உயர்த்தினா என்னது 100 பிளஸ் போடணும். அப்ப 100 பிளஸ் 30% எவ்வளவு 130%. இப்போ இந்த பொருளோட விலை 130% ஆஃப் 1200. இதுல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்குறாங்க 20% தள்ளுபடி கொடுத்தா குறைக்கிறாங்க. அப்ப 100 மைனஸ் 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணா என்ன வரும் 80. அப்ப 80% போடுங்க. அவ்வளவுதான். சோ அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 12 × 13 × 8 12 13 மல்டிபிள் பண்ணா என்ன ஒரு 2 3 6 ஒரு 3 3 ஒரு 2 2 5 அப்போ ஒரு 1 156 × 8 6 8 48 8 மீதி 4 8 40 4 44 4 மீதி 4 ஒரு 8 4 12 1248 ரூபாய். சப்ப விற்பனை எவ்வளவுக்கு கடைசியா வித்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1248 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4% அப்படின்னு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. சோ நீங்க இது 2 மெத்தட்ல போடலாம் இந்த மாதிரி. பட் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொடுத்தா நீங்க இதுல மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு அங்க ட்ரை பண்ணலாம்னா பண்ணலாம். பட் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் பெருசாதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி தான் தோணும். அதனால நீங்க இதுலயே போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.